நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலுமிச்சை சாதம். வாங்க எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு டம்ளர்ல எலுமிச்சை, ஒரு மீடியமான எலுமிச்சம்பழத்தை எடுத்து புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூளும் 3/4 ஸ்பூனு உப்பும் போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாயை தூக்கி வைங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி அது நல்லா எண்ணெய் சூடானுடன் என்ன பண்ணுறீங்கன்னா கடுகு போடுங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அந்த கடலைப்பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கருவேப்பிலையும் பட்டை மிளகாவும் போட்டு நல்லா அப்படியே கருக விடுங்க. அந்த பட்டை மிளகா நல்லா கொஞ்சம் கருக விடுங்க. கருக விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ எலுமிச்சை சாறை எடுத்து அப்படியே ஊற்றுங்க. ஊற்றி அது 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சாதத்தை எடுத்து கொட்டுங்க. சாதத்தை போட்டு நல்லா அப்படியே கிளறுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் எதை பார்த்தா